அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி டேஸ்டியாக அண்ட் சிம்பிளான புளியோதரை செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் தனியாக எடுத்திருக்கேன் 1 டீஸ்பூன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நீங்கள் வறுத்து எடுக்கும்போது அதோட ஸ்மெல் உங்களுக்கு அரோமேட்டிக் ஸ்மெல் வரும். சூப்பராக இருக்கு பாருங்கள். அதோட நம்ம பெப்பர் கார்ன் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்தால் போதும். கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துட்டே இருங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரும் பாருங்கள். எப்படி வடிச்சு வருது பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் 2 டீஸ்பூன். இதுவும் நல்லா வெடிச்சு வரணும். வெடிச்சு வரதான் அதோட டைமிங்கு. கைவிடாமல் நல்லா வறுத்துட்டே இருங்க, இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஆற வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். ரொம்ப வறுத்து எடுத்துட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகினா போதும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இதே நம்ம ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் எண்ணெய் ஊற்றுறாலும் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். 10 காஞ்ச மிளகாய், 1/4 கப் வேர்க்கடலை. இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம 1 மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வேர்க்கடலை மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியணும். இந்த டைமில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்த உடனே பெருங்காயம் சேர்த்துருங்க, இல்லைனா மஞ்சத்தூள் கருகி போயிடும். மஞ்சத்தூள் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் 100 கிராம் புளியை நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். நான் 8 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இது நல்லா வத்துனா தான் நம்மளுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். இப்போ நம்ம அதை மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா வத்திடுச்சு பாருங்க. இந்த டைம் நம்ம 2 பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அப்படி வெல்லம் வேணான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெல்லம் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும். இப்போ லைட்டாக நம்ம மூடி வச்சுக்கலாம் கரையிற வரைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த டைமில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக நான் 1 கப் எடுத்திருக்கேன். சின்ன கப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம்ல, வறுத்து அரைச்சி எடுத்தோம்ல, அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போகும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இதை நம்ம 1 மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கைப்படாமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்டோர் பண்ண முடியும். கைப்பட்டுருச்சுன்னா கெட்டு போயிடும். பாருங்கள், இப்போ நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மீதியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். இப்போ நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட்
பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரிஜினல் புளியோதரை டேஸ்ட் வரும். நீங்கள் உங்களுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நார்மல் ரீஃபண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.